Welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம வந்து மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் இன்டகிரேஷன். ஸோ கரிக்குலம் இன்டகிரேஷன்ல என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் இந்த சப்ஜெக்டில் வருது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலத்தில் தான் நிறைய வந்து ரிக்வெஸ்ட் வருது. ஸோ அதில் வந்து நிறைய டாபிக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஐ ஹவ் சோசன் திஸ் டாபிக். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அதுதான் எங்களுக்கு வந்து நாங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து மோர் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நிறைய போடுங்கன்னு வந்து கேட்குறீங்க. ஆக்சுவலாக இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நீங்கள் வந்து எல்லா யூனிட்டுக்கும் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மட்டும் படித்தா பத்தாது. ஆக்சுவலாக 3 யூனிட்ஸ் நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் தரோவாக இருக்கணும். 3 யூனிட்ஸ் அது தவிர மீதி இருக்க 2 யூனிட்டில் வேணால் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ எல்லா யூனிட்லையும் வெறும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அது வராமல் வந்து போயிடலாம். இப்போ உங்களுக்கு 2 ஆர் சாய்ஸில் ஒன்று வந்து அப்ளை டைப் கொஷின் கேட்டுட்டு இன்னொன்று வந்து உங்களுக்கு தெரியாத ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்டாங்க, நீங்கள் படிச்சுட்டு போனது கேட்கலன்னா ஸோ அந்த கொஷின் உங்களால் அட்டன் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அதனால எப்போவுமே எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஸோ இந்த செமஸ்டரை பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 யூனிட்ஸ் ஆல்வேஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்லையும் தரவா இருங்க. மீதி இருக்க 2 யூனிட்டில் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படித்தா போதும். ஸோ ஐ வில் ட்ரை டு அப்லோட் த வீடியோஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் இன்டகிரேஷன் தான் பார்க்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டிசிப்ளினரி கரிக்குலம் இன்டகிரேஷன்னா என்ன, இந்த கரிக்குலம் இன்டகிரேஷனில் வி ஹாவ் மாடல்ஸ். ஸோ அதில் மல்டி டிசிப்ளினரி கரிக்குலம் இன்டகிரேஷன்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்புறம் இன்டர் டிசிப்ளினரி மல்டி மாதிரி இன்டர் டிசிப்ளினரினா என்ன கரிக்குலம் இன்டகிரேஷனில், அண்ட் டிரான்ஸ் டிசிப்ளினரி கரிக்குலம் இன்டகிரேஷன்னா என்ன, அதோட ஃபீச்சர்ஸ், அப்புறம் வந்து கரிக்குலம் இன்டகிரேஷனை எப்படி நம்ம ஒரு டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன் திஸ் மாடல்ஸ் ஆஃப் curriculum integration. So this models of curriculum integration it was given by Jensen Yu அப்படின்றவர் கொடுத்துருக்காரு. in 2012 தான் வந்து அவர் வந்து he has given these models on curriculum எப்படிலாம் வந்து இன்டெகிரேட் பண்ணலாம்னா ஜாயின் பண்ணலாம். ஸோ எந்தெந்த விதமாலாம் வந்து ஜாயின் பண்ணலாம் கரிக்குலத்தை, ஸோ ஒரு சப்ஜெக்டை இன்னொரு சப்ஜெக்ட் கூட எந்த மாதிரிலாம் நம்ம கனெக்ட் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத வந்து இவர் கொடுத்துருக்காரு இந்த மாடல்ஸில். ஃபஸ்ட்டு மாடல் நான் சொன்ன மாதிரி இன்ட்ரோவில் மல்டி டிசிப்ளினரி கரிக்குலம் இன்டகிரேஷன். மல்டினாலே மல்டி மீன்ஸ் மெனி இல்லையா. ஸோ டிசிப்ளின்ஸ்னால் சப்ஜெக்ட்ஸ். ஸோ நீங்கள் முன்னாடி ஃபஸ்ட்டு செம்லேயே படிச்சிருப்பீங்க டிசிப்ளின் சப்ஜெக்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ நிறைய டிசிப்ளின்லேருந்து வந்து மல்டினா மெனி இல்லையா, மெனி டிசிப்ளின்ஸ்லேருந்து நம்ம வந்து அந்த கரிக்குலத்தை வந்து இணைக்கிறோம், அதை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் மல்டி டிசிப்ளினரி கரிக்குலம் இன்டகிரேஷன். ஸோ இது எதுக்காக பண்ணணும், ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கணும்ல, எதுக்காக நம்ம எல்லா டிசிப்ளின்ஸையும் ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டு ஸ்டடி அ டாபிக் ஆர் அ ப்ராப்ளம் ஃபுல்லி. அண்ட் ஆல்சோ இந்த டாபிக் ஆர் ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம், உங்கள் சொசைட்டிலே ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் படித்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில அறிவு தேவையாக இருக்கும். ஸோ அந்த அறிவு நாலேஜ் வந்து சில சப்ஜெக்ட்ஸ் படித்தா தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபிசிக்ஸ் படித்தா கிடைக்கிற நாலேஜ், ஸோ வந்து அந்த நாலேஜை வச்சு தான் நம்ம பல்ப்லாம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா. ஸோ அந்த நாலேஜ், அந்த அறிவு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஒன்று கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து தட் ஸ்டடி அ டாபிக் ஆர் ப்ராப்ளம், அதை படித்து அது சம்மந்தமாக இருக்க டிசிப்ளின்ஸை படிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி இணைக்கிறோம் மல்டி டிசிப்ளினரி கரிக்குலமாக. அண்ட் ஆல்சோ ஆனால் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் இஸ் வித்தின் த பவுண்ட்ரிஸ். உங்களுக்கு இருக்க அறிவு வந்து இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்கன்னா அந்த ஃபிசிக்ஸ் பவுண்ட்ரிக்குள்ளேயே தான் இருக்கும், கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரிக்குள்ளேயே தான் இருக்கும். எந்த விதமான அது தனித்தனியாக படிக்கிறீங்க இந்த இதை பொறுத்த வரைக்கும். ஸோ எந்த விதமான ரொம்ப வந்து ரெண்டும் இன்டகிரேட் ஆகலை இந்த இடத்துல அந்த ஒரு சப்ஜெக்டும். ஸோ இந்த நாலேஜ் வந்து அறிவு வந்து அந்தந்த பவுண்ட்ரிக்குள்ளேயே இருக்குது, ரெண்டும் வந்து ஜாயின் ஆகலை ஃபுல்லாக இந்த இடத்துல இந்த கரிக்குலம் இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் அண்ட் டெக்னிக்கல் ரிகர்.
ஸோ இது வந்து அகாடமிக்கலாகவும் ஒரு டெக்னிக்கலாகவும் வந்து இது ஒரு நல்ல ஒரு கடுமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது நார்மலான நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற விட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தனித்தனியாக படித்து ஜஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறோம், லேபு ப்ராக்டிகல்ஸ் இப்படி படிக்கிறத விட இந்த மாதிரி படிக்கிறது வந்து இட் கிவ் மோர் ஆஃப் டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிசிட்டி, நம்பகத்தன்மை இருக்கும். அதே மாதிரி அப்ளைடு லேர்னிங் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு இருக்க அறிவை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரியல் லைஃப்லையும். ஸோ இப்போ இருக்க கல்வியை விட இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது அப்ளைட் டைப் ஆஃப் லேர்னிங். ஸோ ஒரு இடத்துல ஒரு குழந்தை வந்து நோட்டீஸ் பண்ணுறான் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது அந்த அறிவு இந்த கல்வி முறை ஆக்சுவலாக சொல்லித்தரும். அது தவிர ஆக்டிவ் எக்ஸ்ப்ளோரேஷன், அவங்களாவே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, தேடி தேடி வந்து கண்டுபிடிச்சி படிப்பாங்க. அண்ட் ஆல்சோ அடல்ட் கனெக்ஷன்ஸ், நிறைய அவங்களோட பியர்ஸ், அவங்களோட சீனியர்ஸ், அது அவங்களோட கனெக்ஷன் கிடைக்கும். ஏன்னா நான் நிறைய குரூப் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கும் இந்த மாதிரி லேர்னிங்கில், இந்த மாதிரி கரிக்குலம் இன்டகிரேஷன் லேர்னிங்கில். ஸோ அதனால அது வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட் ப்ராக்டிசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லேர்னிங்கில், மல்டி டிசிப்ளினரி லேர்னிங்கில் மோஸ்ட்லி த அசஸ்மெண்ட் இஸ் அ செல்ஃப் அசஸ்மெண்ட் டைப் தான். ஸோ அவங்க தன்னைத்தானே வந்து அசஸ் பண்ணிக்கிற மாதிரியான அசஸ்மெண்ட் ப்ராக்டிசஸ் தான் இங்கே மோஸ்ட்லி இருக்கும். So that is about multidisciplinary curriculum integration. Coming to interdisciplinary curriculum integration, inter. So here integrating na joining or connecting more than one academic discipline. So ஒன்றுக்கும் மேற்பட்ட academic discipline நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க in this inter. So inter connection. So ரெண்டுக்கும் நடுவில் இருக்க கனெக்ஷன், அதனால inter அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டெப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக இந்த இன்டர் டிசிப்ளினரி கரிக்குலம் இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹியர் மல்டினா மெனின்னு சொன்னேன், இங்கே வந்து ஒன்றுக்கும் மேலே இருந்தாலே அது வந்து இன்டர் டிசிப்ளினரி. ஸோ யூ மஸ்ட் நோ த டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ இன்ஸ்ட்ரக்ஷனல் பிளானிங். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடியே டீச்சர் வந்து பிளான் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு ஐடியாவோ ஒரு டாப்பிக்கோ நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கணும் ஒரு லிஸ்ட்டு. ஸோ இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக இருக்கலாம், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன். ஸோ நிறைய இந்த மாதிரி டாபிக்ஸை உங்களுக்கு பொல்யூஷன்னு ஜென்ரலான டாபிக்ஸு, இல்லை வந்து மஸ்கிட்டோ மினாஸ், ஸோ நிறைய கொசு, டெங்கு ஃபீவர்லாம் வருது. ஸோ அந்த ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் எழுதி வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்டே வந்து கேட்கணும் எந்த இது அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி டீச்சர் பண்ண வேண்டியது. அது தவிர இன்ட்ரடியூசிங் த மெத்தடாலஜி டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு என்ன வந்து மெத்தடாலஜி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேக்கிங் டு த கிளாஸ் ரூம். ஸோ கிளாஸ் ரூம்க்கு அதை எடுத்துகிட்டு போகணும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி தான் பண்ணணும். ஸோ வந்து ஒரு காலேஜ் லெவலில் இப்போ வந்து யூஜி நீங்கள் பிஜி படிக்கும்போது ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் ப்ராஜெக்டை நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பண்ண வைக்கிறோம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், முன்னாடி ஒரு வாட்டி எந்த விஷயமும் பிளான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ பிளான் பண்ணுவோம், அடுத்து வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ராஜெக்டில். ஸோ குரூப்பாக பண்ணியிருப்போம் இல்லையா, 4 பேர் அந்த மாதிரி சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை கிளாஸ் ரூமுக்கு எடுத்துகிட்டு வரோம். அதுக்கப்புறம் த ப்ராக்டிசிங் த இன்டர்டிசிப்ளினரி திங்கிங். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை யோசிக்க வைக்கிறோம். ஸோ எந்த மாதிரியான டிசிப்ளின்ஸை நம்ம இதுலேருந்து எந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ், ஜேர்னல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணும், எந்த சப்ஜெக்ட் சம்மந்தமானது, எந்த டிசிப்ளின் சம்மந்தமானது இந்த பிரச்சனையை ஸ்டடி பண்ணுறதுக்கு. இப்போ வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மெத்தடாலஜி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸை அதுக்கு புக்ஸை ரெஃபர் பண்ணணும். அதே மாதிரி ப்ரொவைடிங் த ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக் வந்து யூ மஸ்ட் ப்ரொவைட் ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் ஆல்சோ 6th இஸ் த அசஸ்மெண்ட். ஸோ அசஸ்மெண்ட் எப்பவுமே கடைசியாக இருக்கணும். மோஸ்ட்லி செல்ஃப் அசஸ்மெண்ட் டைப்பாக தான் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கவுங்களே அசஸ் பண்ணிக்குவாங்க. மோஸ்ட்லி வந்து எக்ஸிபிஷன்ஸ் மாதிரியும் அவங்களோட வந்து எக்ஸிபிட்ஸில் வந்து வச்சு த அசஸ்மெண்ட்ஸ் கேன் பி டன். ஸோ தட் இஸ் அபவுட் இன்டர்டிசிப்ளினரி கரிக்குலம். நெக்ஸ்ட் கரிக்குலம் இன்டகிரேஷன். நெக்ஸ்ட் டிரான்ஸ்டிசிப்ளினரி. ஸோ ட்ரான்ஸ்னாலே சம்திங் விச் இஸ் பியாண்ட் த பவுண்ட்ரி. ஸோ யூ லேர்ன் பியாண்ட் த டிசிப்ளின். உங்கள் சப்ஜெக்ட் உங்கள் டிசிப்ளினை தவிர அதையும் தாண்டி, ஸோ அதையும் தாண்டி அந்த ஆக்சுவலாக பவுண்ட்ரினா அந்த காம்பவுண்ட் வால் மாதிரி சுற்றி இருக்க ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி அந்த டிசிப்ளினை நினச்சிக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ்குள்ளே தான் நீங்கள் படிக்கிறீங்க.
ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் டிரான்ஸ்டிசிப்ளினரி. ஸோ நோ த டிஃப்ரென்ஸ். மல்டினா மெனி, இன்டர்னா வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட சப்ஜெக்ட்ஸு, டிரான்ஸ்னா அந்த சப்ஜெக்டை தாண்டி, இப்போ ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸை தாண்டி புதுசாக ஏதோ ஒரு கான்செப்டை படிக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் டிரான்ஸ்டிசிப்ளினரி இன்டகிரேஷன் அண்ட் இட் டிசால்வ்ஸ் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த டிசிப்ளின். ஸோ இந்த பவுண்ட்ரி இதுக்குள்ளே தான் நீ படிக்கணும் அப்படிலாம் இல்லை. ஸோ அதையும் தாண்டி நீங்கள் படிக்கிறீங்க. இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மீனிங் ஆஃப் கான்செப்ட். ஸோ இதில் வந்து லேர்னிங் ப்ராசஸ்க்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களே தவிர ஸோ அந்த பழைய ரூட் லேர்னிங் மாதிரி கிடையாது. அந்த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங், அந்த எப்படி அவங்க கற்றுக்குறாங்க, செயல்வழி கல்வி மாதிரி. ஸோ தட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மீனிங் ஆஃப் கான்செப்ட், merging of the content, theories, methodologies and perspectives from two or more disciplines. So that is transdisciplinary integration. Coming to the features, என்னென்ன features? The collaboration is between disciplines and cohesive type of curriculum. cohesive-நாலே ஒட்டிக்கிறது, like a gum. So இந்த டிசிப்ளின்ஸ் எல்லாமே எப்படி கொஹசிவ் டைப் ஆஃப் கரிக்குலம் இருக்குது, ஒன்னோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இனோவேஷன், கோஆப்ரேஷன் அண்ட் இன்டென்ஷன் இதில் இருக்குது. அண்ட் ஆல்சோ மல்டி ஃபேசட்டட் ப்ராப்ளம்ஸ், மல்டிபிள் ஃபீல்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் டிரான்ஸ்டிசிப்ளினரி இன்டகிரேஷன் டைப் ஆஃப் கரிக்குலம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொல்யூஷனை பற்றி நீங்கள் படிக்கிறீங்கனாலும் நிறைய பிரச்சனை இருக்குது. ஏர் பொல்யூஷனாக இருக்கலாம், வாட்டர் பொல்யூஷனாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் ஆல்சோ சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட், நிலையான டெவலப்மெண்ட் நம்ம எப்படி கொண்டு வரலாம். ஸோ அதுவும் ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் ஹியர் தேர் இஸ் ஸ்கோப் ஆஃப் இன்கொயரி அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டீஸ். லைக் நான் குரூப் ஆக்டிவிட்டி, ப்ராஜெக்ட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்றனால கலெக்டிங், ஆர்கனைசிங் அண்ட் ப்ரெசென்டிங் ஆஃப் த டேட்டா இருக்கும். எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன என்வரான்மெண்டல் பொல்யூஷன் மாதிரியான பிரச்சனைகளை நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த டைப் ஆஃப் கரிக்குலம் இன்டகிரேஷன் நம்மளுக்கு தேவையாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அவங்க காக்னேட்டிவாக, திங்கிங் லெவலில், சோஷியல் ஸ்கில்ஸ், ஒருத்தர் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறதுல, எமோஷ்னல், சைக்காலஜிக்கலாகவும் அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான டிசிப்ளினரி இன்டகிரேஷன் கரிக்குலம்மை சொல்லித்தரும்போது. மோஸ்ட்லி குரூப் ஒர்க்காக தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி. அண்ட் ஆல்சோ தேர் இஸ் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங், செல்ஃப் ஓரியன்டட் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஐ செட் ஒன் டயக்ராமேட்டிக்காக நீங்கள் இது போட்டிங்கனாலே வந்து ஆக்சுவலாக பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஆக்சுவலாக இந்த டயக்ராம் வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எக்ஸாம்ஸில். ஸோ இன்ட்ரா பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் இன்ட்ரா அப்படின்றது நம்ம எப்பயும் படிக்கிற டைப் ஆஃப் டிசிப்ளின். ஸோ தட் இஸ் இன்ட்ரா டிசிப்ளின். ஒரு டிசிப்ளின், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஏதாவது ஒரு டிசிப்ளின் இருக்குது, அது சப்ஜெக்ட்ஸு. ஸோ ஒரு டிசிப்ளின் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே படிக்கிறது. ஐ எம் சேயிங் அன் எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் படிக்கிறது, அதை தாண்டி எதுவும் படிக்காமல் எப்பயும் நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்க மாதிரியான வந்து கரிக்குலம் இஸ் இன்ட்ரா டிசிப்ளினரி கரிக்குலம். கம்மிங் டு மல்டினா மெனி டிசிப்ளின். நான் சொன்னேன் அந்த இடத்துல எல்லாமே பவுண்ட்ரிஸ் செட் பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி பவுண்ட்ரிஸாக தான் இருக்குது, ரவுண்டாக தான் இருக்குது, தனித்தனியாக தான் இருக்குது. அதை வந்து இன்னும் மர்ஜ் ஆகலை, அது ஒன்றோட ஒன்று ஒட்டலை இன்னும். ஸோ அதுதான் வந்து மல்டி டிசிப்ளினரி கரிக்குலத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இன்டர் டிசிப்ளினா இங்கே பாருங்கள், இது எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சு, ஒன்றா கிளப் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பால் மாதிரி, ஒரு உள்ளன் பால் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் இன்டர் டிசிப்ளினரி கரிக்குலம். அண்ட் டிரான்ஸ் டிசிப்ளின் அப்படின்னா த பியாண்ட் த டிசிப்ளின், அதையும் தாண்டி நீங்கள் படிக்கிறது இல்லை. ஸோ வந்து இது வெளியில், அந்த உள்ளே இல்லாமல் வெளியில் தான் அதை டார்க் பண்ணியிருக்காங்க. இங்கே இன்ட்ரா பாருங்கள் உள்ளே படிக்கிறீங்க, டிரான்ஸ்ன்றது வெளியில் வந்து நீங்கள் திக்கன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் டிரான்ஸ் டிசிப்ளின். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாடல்ஸ் வந்து கேட்கலாம் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ that's it. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல்.